ஸோ ஏஓ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டிஎன்பிசி ஏஓ வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஈவன் நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட இருக்க காமன் டவுட்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம், ஸோ நிறைய மெசேஜஸ்ல பார்க்குறோம். ஸோ அதில் இருக்க காமன் டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது. ஸோ இந்த டைம்ல வந்து அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரக்கூடாது. ஸோ ஆனால் அதுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டடி ப்ரிப்பரேஷன். ஸோ அப்படிங்கிறது வந்து ஸ்டடி அண்ட் ப்ரிப்பரேஷன் ஓரியன்டா என்ன கேட்குறீங்க அப்படின்னா, வேர் டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து கேட்குறீங்க. ஸோ எனக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்லை, ஸோ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுங்கிறதே தெரியல, ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கான ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ வந்து ஏஓ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்தெந்த யூனிட்ல வந்து எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து தெரியும். அதை ஒரு அனலைஸ் பண்ணி தான் நம்ம அந்த வீடியோ வந்து போட்டிருப்போம், ஏஓ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நீங்க படிச்சதுல அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து பாருங்க. அப்படி பண்ணல அப்படின்னா ஸோ அதை பண்ணிட்டு ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கேன் ஐ ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு ஜூலை 25 மேல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறீங்க. இன்னும் எதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணல, படிக்கவே ஆரம்பிக்கல, இன்னும் ப்ரிப்பரே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறீங்க. ஸோ இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்க வந்து கரெக்டா, அதாவது ஃபுல் ஃபோக்கஸ்டா உட்காந்து படிச்சீங்கனாலே வந்து முடிக்கிறது கஷ்டம். பட் ஓரளவுக்கு சிலபஸ் வந்து கவர் பண்ணலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஸோ நீங்க அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சொல்றேன் பாத்தீங்களா, ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கவர் பண்றீங்கனாலே வந்து ஓவராலா வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ்க்கு 75 to 80 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க போட முடியும். ஸோ அது போக நீங்க கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறப்போ வந்து 110 to 120 கொஸ்டின்ஸ் போட முடியும். ஸோ அதனால வந்து சிலபஸை வச்சு கரெக்டா வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்கணும். ஸோ சும்மா ஏதோ ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஹவு டு கவர், ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எதை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எது கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த வீடியோல வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இது எப்படி எந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ பிகாஸ் வந்து போன இயர் வந்து அதுல இருந்து 23 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்க படிக்கிறப்ப ஸோ மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்சர் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு போங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஏஓ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எந்தெந்த டாபிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்ங்கிறப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராப் ப்ரொடக்ஷனை படிக்கணும். ஓகேவா? ஸோ கிராப் ப்ரொடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ், அக்ரி எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளான் பிரீடிங். இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னீங்க, பிபிஜி சொல்லுவாங்க இல்லையா? சாரி, ஸோ பிபிஜிங்கிறத சொல்லுவாங்க பாத்தீங்களா, கிராப் ப்ரொடக்ஷன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி இந்த பிபிஜி, இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்க ஓவராலா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலேவும் கிட்டத்தட்ட ஹாஃப் த மார்க் வந்த மாதிரிக்கு. ஓகேவா? பிகாஸ் வந்து கிராப் ப்ரொடக்ஷன் நான் சொன்ன போன டைம் வந்து 23 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ் வந்து 2 யூனிட் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 2 யூனிட்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப அதுலயே வந்து 40 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பிபிஜி இந்த டைம் வந்து 24 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ளூ அந்த சிலபஸ் படி பாத்தீங்கன்னா ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்ட 90 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருது. ஓகேவா? ஸோ அதனால இந்த 3 கோர்சஸ் வந்து நான் அங்கேயுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த 3 கோர்சஸ்லயுமே இப்போ வந்து கோர்சஸ் மட்டும் சொல்றேன். இந்த 3 கோர்சஸ்ல எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லை சார் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத வந்து சொல்றீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வந்தாலும் சரி, ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பிளானிங் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் எடுக்கிறீங்க, ஜெனரல் அக்ரிகல்ச்சர் எடுக்கிறீங்கன்னா ஸோ இதுல இன்னைக்கு நான் இதெல்லாம் படிக்க போறேன், அதுக்கான சோர்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு, ஸோ நான் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இதை படிச்சுட்டு ஸோ அதுக்கடுத்து அதை படிக்காம விட்டுட்டு அடுத்த டாபிக் வந்து புதுசா டச் பண்ணாதீங்க. ஸோ அதை வந்து இது பண்ணுங்க. ஸோ லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்றது. ஸோ நான் என்னால கிளியர் பண்ண முடியுமா, ஸோ நான் இவ்வளவுதானே படிச்சிருக்கேன், என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எப்போ வருது அப்படின்னா, நீங்க அந்த வேகன்சிஸ் 8 வேகன்சிஸ்ங்கிறத பாக்குறப்பதான் வருது. ஓகேவா?
இந்த 8 வேகன்சிஸ்ங்கிறத மைண்ட் பண்ணாம ஸோ நீங்க எவ்வளவு கவர் பண்ணிருக்கீங்க, நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் எவ்வளவு இருக்கும் அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஸோ இந்த வேகன்சிஸை மைண்ட் பண்ணாதீங்க, அதே மாதிரி எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவலை மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணது ஸோ அங்க போய் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும். ஸோ நீங்க ஸ்டடி அக்கார்டிங் டு சிலபஸ். ஸோ உங்ககிட்ட ஏதோ ஒரு மெட்டீரியல். ஸோ இப்போ ஜென்ரல் அக்ரியில அவங்க போட்டிருப்பாங்க growth pattern ஆஃப் டிஃபரெண்ட் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிஃபரெண்ட் கிராப்ஸ், உங்களுக்கு எல்லா கிராப்ஸோட growth pattern இருக்க ஒரு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா மோர் தென் எனஃப். ஸோ அதை பெக்கூலியரா நான் போய் நேமஸ் சுந்தா புக்ல தான் படிக்கணும், ஸோ நான் போய் கேலக்ஸி அகாடமி மெட்டீரியல்ல தான் படிக்கணும் அப்படிங்கிறதுல இல்ல. growth patterns ஆஃப் தமிழ்நாடு இந்த இந்தியா கிராப்ஸ் இருந்ததுன்னா அது எந்த மெட்டீரியலா இருந்தாலுமே நமக்கு. ஸோ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி உங்க மெட்டீரியல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஸோ நீங்க எந்த மெட்டீரியல்ஸ்னாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் நம்மளோட மெட்டீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா, நீங்க வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஏஓ சிலபஸை கவர் பண்ற மாதிரி, ஈவன் அப்டேட்டட் சிலபஸை கவர் பண்ற மாதிரியே கொடுத்துருப்போம். ஸோ நீங்க அதை வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்றதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் அதே வந்து என்கொயரி பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பேசிக் அக்ரிகல்ச்சர் மெட்டீரியல்ஸே வந்து எனஃப் தான். ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியம் நான் இங்க சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ். ஓகேவா, ஸோ ஒரு அளவுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்றப்ப உங்களுக்கு அனலைஸ்னா என்ன சொல்றது, ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணீங்கனாலே போதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஐ மீன் லைக் ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டிருக்காங்கனால தெரியும்ல நமக்கு. ஸோ சப்ஜெக்ட் கூட தெரியாம இருக்க போது, அதனால வந்து நமக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அதை ஒரு நோட்ஸ் எடுத்தீங்கனாலே வந்து நீங்க எதை படிக்கணும் படிக்க கூடாது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரீ கண்டென்ட் நம்ம சொன்ன மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம வீடியோஸ் பாருங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம், டிஎன்பிசி ஏஓ கிளாஸஸ் அப்படிங்கறத வந்து போட்டிருப்போம். ஸோ பிளேலிஸ்ட்ல கீழே போனீங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கும் அந்த பிளேலிஸ்ட். ஸோ நீங்க அதுல வந்து இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸும் வந்து நீங்க ஃப்ரீ அக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம் மெட்டீரியல்ஸ் ஸ்டடிக்கு வந்து நம்ம வந்து ரிவிஷன் இதை வந்து கொடுக்குறோம். ஓகேவா, ரிவிஷன் மாரத்தான் வந்து ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா, 27th மே. ஓகேவா, 27th மே மார்னிங் 10 o'clock வந்து அந்த மாரத்தான் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க வந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ். ஸோ ஓகே சார், நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சிலபஸ் அனலைஸ் பண்ணி படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும் இப்படிலாம் சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் நான் படிச்சிடுறேன். ஓகே, ஸோ பட் வந்து எப்படி நான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கேனா, ஃபுல்லா படிச்சிருக்கேனா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஸோ டெஸ்ட் பேட்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். 3 அக்ரி பேப்பர், அதே மாதிரி 3 ஜிஎஸ் பேப்பருக்கான டெஸ்ட் பேட்ச் வரும். அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு அக்ரி சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா, யூனிட் வைஸ் 10 யூனிட்டுக்குள்ள அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து வரும். ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்க எடுத்து போட்டு பாத்தீங்க, டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட் பேட்சஸ் போட்டு பாத்தீங்கன்னா ஸோ உங்களோட இது வந்து எவ்வளவு அளவுக்கு வந்து இருக்கு இது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஸோ அதே மாதிரி வந்து எல்லாரும் வந்து இதுதான் சொல்றீங்க. ஸோ இந்த இதெல்லாம் டவுட்ஸ்லாம் சொல்றீங்க. அதே மாதிரி வந்து ஒரு கான்பிடன்ஸோட படிங்க. ஸோ ரிசல்ட் வர்றது செகண்டரி, அதே மாதிரி வந்து அவனோட வேகன்சி செகண்டரி, அதே மாதிரி கொஸ்டின் செட்டிங் லெவல் செகண்டரி. ஸோ நமக்கு முக்கியம் வந்து இதுதான். ஓகேவா, ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், நம்ம போய் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றோம், இவ்வளவுதான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ரிசல்ட்லாம் வந்து செகண்டரி, அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால வந்து யாருமே வந்து எதுவுமே பேனிக் ஆகாம போய் ஸ்டடி பண்ணுங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் வரல அப்படிங்கறதெல்லாம் சொல்றீங்க. ஸோ அதனால வந்து அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்கிற வேணாம். ஸோ ரொம்ப முக்கியம் நான் வந்து சொல்றது வந்து உங்களுக்கு ரிவிஷன் மாரத்தான் வந்து வருது. ஸோ லாஸ்ட் ஒரு 7 நாள் தான் இருக்கு, நான் எதுவுமே படிக்கல அப்படின்னா ஸோ அந்த ரிவிஷன் மாரத்தான் 8 hours 30 minutes இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த 8 hours 30 minutes வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு ஓவராலா வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ வேற எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.